ஆனால் ஒரு களத்தில் வந்து அதாவது உடுக்க இழந்தவன் அதே மாதிரி இடுக்கன் வருகிற நேரத்தில் நாம் யாரெல்லாம் பழிச்சோமோ அதுல யார் நண்பர்களா உற்ற நண்பர்களா நின்றாங்க அந்த நேரத்தில் என்கிட்ட உதவின்னு வந்து கேட்கறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. ஆனால் இன்னொரு பக்கம் யாரை நம்ம எதிரியா நினைச்சோமோ அரசியல் எதிரியா அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு நம்மளை சுத்தமா அழிச்சிடணும், அரசியலை விட்டே இவங்களை ஓட விடணும்னு நினைச்சாங்க அப்படின்ற எண்ணத்துல வந்து இப்போ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அன்பு சகோதரர் வில்சன் சொல்கின்ற பொழுது திமுக 41 பேர் மரணங்களை பயன்படுத்தி தாவேக்காவை அழிக்க நினைக்கிறதுக்கு அவர் சான்றுகள் எதையும் தரல. அழிக்க நினைக்கிறது சொன்னாரே தவிர சான்றுகள் தரல. ஏன்னா கடந்த காலத்தில் ஒரே ஒரு தலைப்பிற்காக விஜய் என்னவெல்லாம் சிரமப்படுத்தப்பட்டார் ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேன்னு தெரியும். ஸோ கம்பேரிட்லி அப்படிலாம் எதுவும் இங்கே பழிவாங்கிற போக்கில் இவங்க எல்லாத்தையும் கைதுலாம் பண்ணி உள்ளே வைக்கல. ரைட், அது ஒரு பக்கம். இன்னொன்று, கூட்டணி அப்படி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாய்ப்பு இருப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன் 2-3 சாய்ஸ் சொல்கிறேன். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் முன்னிறுத்தப்படுவார். துணை முதலமைச்சராகவோ அல்லது மற்ற ஏதோ ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமியை வைக்கக்கூடும் பாஜக. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஒன்று, கூட்டணி அமைச்சரவைக்கு ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல, மறுத்துட்டார். கரெக்ட் தானே சார்? நான் போய் சொல்லல. கூட்டணி அமைச்சரவைக்கு அவர் மறுத்துட்டார். ஆனா கூட்டணி அமைச்சரவைக்கு ஓகே சொன்னது யாரு? விஜய். பாஜகவும் தான். கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ கூட்டணி அமைச்சரவையில் பாஜகவும் தாவேக்காவும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க. கூட்டணி அமைச்சரவைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும். இப்போ எடப்பாடி பழனிசாமியை ஹேண்டில் பண்றது ஈஸியா பாஜகவிற்கு விஜயை ஹேண்டில் பண்றது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா விஜயை ஹேண்டில் பண்றது ஈஸி. விஜய் மிரட்டி ஊட்டி வச்சுக்கலாம். விஜய் வந்து ஒரு படத்துக்கு தலைப்பு மாத்தினதுக்கே ஜெயலலிதா அம்மாவை கண்டு அவ்வளவு பயந்தவர். பாஜக அமித்ஷான்னா எவ்வளவு பயப்படுறாரு நமக்கு தெரியும். இன்னி வரைக்கும் எதுவும் வாயே திறந்து பேசல. அப்ப ஈஸியா விஜயை மிரட்டி தங்கள் பக்கம் வச்சுக்கலாம். இப்ப இவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி தான் அவசியம் என்று முடிவு செய்வாரே என்றால் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சருக்கு நினைச்சலாம். அப்ப என்ன அர்த்தம்னா சார் தாவேக்கா கடைசியா தாவேக்கா விஜய் சொன்ன முடிவு என்னங்கிறது மட்டும் தானே சார் நம்ம இப்ப கடைசியா என்ன அதை வச்சு தானே சார் பேச முடியும். கடைசியா விஜய் சொன்ன முடிவு என்ன? அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதான கடைசி முடிவு. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அது யாரு? விஜய் தானே. அதான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் முடிவுல இருக்கிறாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்று சொன்னால் முதலமைச்சர் வேட்பாளர் யார்? விஜய் தானே. எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேக்காவின் செல்வாக்கு உயர்ந்திருப்பதாக அவர் நினைக்கிறார். அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, எங்க கூட்டணி வருவாங்க. வாணி சீனிவாசன் சொல்றாங்க ஒரு வலிமையான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரணும் மிகுந்த புன்னகையோடு. 41 பேர் மரணத்திற்கு பிறகு ஒரு பெரும் புன்னகையோடு அவர் ஒரு கருத்தை பதிவு செய்யறார். ஓகே, கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது, கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வெச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன் சார், ஏன் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க கூடாது அந்த கூட்டணிக்கு? அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் நீங்க விஜய் குறை மதிப்பீடு செய்றீங்க? அப்ப பாஜக கூட்டணியில இருந்து கொண்டே விஜயை உள்ள கொண்டு வருவதன் மூலமாக சிறுபான்மை வாக்குகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா தனியா இருந்தாலும் சிறுபான்மை வாக்கள் போகுதுன்றது நம்ம அது கண்டிப்பா நம்ம சொல்ல முடியுமா? இல்ல போகாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த கூட்டணிக்கும் வராதுன்னு சொல்ல முடியாதுல்ல. வராதுன்னு நம்ம நிச்சயமா சொல்ல முடியாது. இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது என்னன்னா சிறுபான்மை வாக்குகளை அவங்க கவர் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 15% சிறுபான்மை வாக்குகள் திமுக கிட்ட இருக்குது. அதை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா திமுகவுடைய பலம் பலவீனமாகும். யாருடைய தலைமையில் யார் கண்காணிப்பில் சிபிஐ போடப்பட்டிருக்குது? திரு அஜய் ரஸ்டோகி, மேனாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. யார் இந்த அஜய் ரஸ்டோகி? குஜராத் கலவரத்தில் 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவளுடைய குழந்தை உள்ளிட்ட 14 பேர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம். அந்த 11 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று குஜராத் அரசு முடிவு செய்கின்ற பொழுது இந்த அஜய் ரஸ்டோகி குஜராத் அரசிற்கு விடுதலை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி அதன் அடிப்படையில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த 5 மாத கர்ப்பிணி பில்கிஸ் பானுவை கூட்டுப்பாலியல் வல்லுறவு செய்து 14 பேரை கொடூரமாக கொலை செய்த 11 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் நெற்றியில் திலகமிடப்பட்டு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடப்பட்டு வரவேற்கப்பட்டார்கள். அவரை உச்சநீதிமன்றம் இதற்கு கண்காணிப்பதற்கு போட்டிருக்குது. இப்போ விஜய் தரப்பில் இருந்து எங்களுக்கு இவர் கண்காணிப்புல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கு. இவர் தீர்ப்புல ஏற்கனவே கோர்ட்டே கண்டம் பண்ணிருக்கு. இவர் இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை கொடுத்தவர். சிறுபான்மை மக்களுக்கு
பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நிகழ்வில் இவருடைய தீர்ப்பு விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது, சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் சிறுபான்மை மக்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இவர் வேண்டாம் சொல்லணும்ல, சொன்னீங்களா? மாறாக நீங்க என்ன சொல்றீங்க? நீதி வெல்லும், நீதி வெல்லும்னு சொல்லி கொண்டாடுகின்ற பொழுது இப்போ இதெல்லாம் சிறுபான்மை மக்கள் பொறுமையா பார்த்துட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ அப்ப நீங்க பிஜேபியோட சேர்றதுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் என்ன ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல, நான் இது நீதிமன்ற அவமதிப்பாயிடும். மகேஸ்வரி அவர்கள் உள்நோக்கத்தோடு தான் இவரை நியமித்திருக்காங்க. நான் அப்படிலாம் சொல்ல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இல்ல அப்படிலாம் சொல்ல. சிறுபான்மையை பழிவாங்குற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த பாருங்க, அதுதான் அர்த்தம். கார்த்திகேயன் இல்ல இல்ல, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் இந்த மாதிரி சிறுபான்மை நீங்க இங்க பாருங்க, நீங்க வேற யார்ட்டயா இதெல்லாம் போய் சொல்லுங்க சார். இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டயா சொல்லுங்க சார். பாத்துக்கலாம் சார். ஐ வில் மேனேஜ். நான் பாத்துக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு எனக்கு பொறுப்பெடுக்க தெரியுது. நான் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையும் மிக கவனமாக சொன்னேன். அப்ப நான் என்ன கேக்குறேன், அஜய் ரஸ்டோகி உத்தரவை சுப்ரீம் கோர்ட் ஏன் கண்டம் பண்ணுச்சு? கார்த்திகேயன் ஒரு நிமிஷம், என்ன பேசுறான்னு எனக்கு புரியல. நான் தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன்? அஜய் ரஸ்டோகி அந்த தீர்ப்பை கொடுத்தது உண்மை தானே? உண்மையா இல்லையா? உண்மை. அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கண்டிச்சது உண்மையா இல்லையா? உண்மை. இதனால் சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையும் ஒரு விவாதமும் ஏற்படுத்தியது உண்மையா இல்லையா? உண்மை. இதை விகடன் இதழ் உள்ளிட்ட அனைத்து இணைய இதழ்களும் சுட்டி காட்டியிருக்கின்றன. அதை நான் இங்க வைக்கிறேன். இதனால் சிறுபான்மை மக்கள் ஒருவேளை என்ன செய்யலாம், விஜயின் மீது அதிருப்தியில் இருக்கிறான்னு நான் சொல்றேன். இதுல எங்க இவர் ரொம்ப சிரமப்படுறார், கஷ்டப்படுறார் பொன்வில்சன். பலம் பெறுவது, அரசியல் ரீதியாகவோ கூட்டணி ரீதியாகவோ பலம் பெறுவது அதிமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துமா, திமுகவுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல, அது மக்கள் தானே முடிவு பண்றது. எப்படின்னா, நீங்க தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எல்லா பெர்செப்ஷன்லயும் நம்ம பார்ப்போம். ஒரு பக்கம் நீங்க சொல்றது திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் அவங்க எடுத்தாங்கன்னா அது பிரியும், அதிமுக கூட்டணிக்கு உங்களோட வந்துட்டா பிரியாது. விஜய் கூப்பிடுறது ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்பிளிட் ஆயிடக்கூடாது சார், அது சொன்னார். எஸ், அது பிரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நீங்க என்ன செய்றீங்க, 150 சீட்டு 200 சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல சார். அதுதான் அப்படி நினைக்கலாம்ல. 118 வந்தாலே பெரிய விஷயம் தான். எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு இல்லைன்னா கூட பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி யாரோடு இருக்கிறார்? பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுது மௌனம் சம்மதம். மௌனம் சம்மதம்லாம் இல்ல. மௌனம் இல்லையாங்கிறதெல்லாம் விடுங்க. அச்சம், மௌனம் சம்மதம் இல்ல, பயம் சம்மதம், அச்சம் சம்மதம், பீதி சம்மதம் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்ப வாயை திறக்கக்கூடாது, வாயை திறக்க வேண்டாம், மேல இருந்து டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்து விட்டார். டெல்லி சொன்னபடி அவர் கேட்பார். டெல்லி என்ன ஸ்கிரிப்ட் எழுத போதோ அந்த டயலாக் அவர் வாசிப்பாரு. அதுக்கு மாதிரி சொல்லுவாரு. ஏத்துக்கிறேன். ஆனா இன்னொரு பார்வையை நம்ம பார்க்கணும். அதாவது இவர்கள் விஜய்க்காக காத்திருக்கார்கள் சொன்னது போல, விஜய் யாருக்காக காத்திருக்காள்? தனக்கு ஆதரவு கரம் நீட்டிய ஒரு தேசிய கட்சி தலைவர் இருக்கார். அகில இந்திய தலைவர் முடிவு எடுக்கலாம். அந்த வழியே இல்ல. அது லாஜிக்கான கேள்வி தான். ஒரு வார்த்தை சார் சொன்னது லாஜிக்கான ஒரே வார்த்தை தான். அதற்கு உடனடியாக தமிழ்நாடு மாநில தலைவர் செல்வ பெருந்தகையூர் மறுப்பு தெரிவித்த உரிமை கிடையாது. அகில இந்திய அப்புறம் எடப்பாடி பழனிசாமி உரிமை இருக்கா? மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமி உரிமை இருக்கா? செல்வ பெருந்தகையூர் ஒண்ணா சேர்க்கிறீங்களா?